பெயர் சரவணகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூட பாடத்துடைய தலைப்பு உரிமைகள். உரிமை. இந்த பாடம் தனி மனித உரிமையும், உரிமையை கொண்டு கடமையும், கடமையால் ஏற்படும் சமத்துவத்தை பற்றி ஆய இந்த தலைப்பு நிகழ்கிறது. பாடத்திட்டத்தின் நோக்கம். இப்பாடம் 3 மைய கருத்தினை அடிப்படையாக கொண்டு துவங்குகிறது. 1. உரிமைகள் பல்வேறு கூறுகளை புரிந்து கொள்வது. உரிமை என்றால் என்ன? அந்த உரிமை எங்கு எவ்வாறு செயல்படுத்துவது, அதனுடைய பங்களிப்பு என்ன என்ற தெரிந்து கொள்வதற்காகவும், உரிமைகளின் தன்மைகளை பகுப்பாய்வு செய்வது. உரிமைகள் எங்கு எவ்வளவுக்கு அதன் தன்மை எவ்வளவு பரப்பளவில் காணப்படுவது என்று குறித்தும் விவாதிக்கிறதுக்கு இந்த தளம் ஒரு மைய பகுதியாக அமைகிறது. உரிமை கடமையோடு உள்ள தொடர்பை பற்றி புரிந்து கொள்வதாகும். இங்கு உரிமை கடமையோடு சேர்ந்து தொடர்புபடுத்தப்படும் பொழுது இது ஒரு அரசியல் சாசனத்துக்கு கீழேயோ, ஒரு அரசாங்கத்தின் கீழேயோ ஒரு தனி மனித உரிமையும் அந்த உரிமைக்கான கடமையை பற்றி அறிய இப்பாடத்தின் மைய நோக்கமாக கொண்டு தெரிவிக்கப்படுகிறது. இப்பாடம் உரிமையின் உண்மையை ஆராய இங்கு தனிநபர் உரிமையை மையமாக எடுத்துக்கொள்கிறது. இங்கு உரிமை ஒரு நபருக்குரியது என்றும் அது தார்மீக அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இங்கு உரிமை எதை மையமாக கொண்டு வருது என்றால் ஒரு மனிதனின் தார்மீக உரிமையிலிருந்து பெறப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட உரிமை ஒரு நபருக்கும் ஒரு பிற நிறுவனங்களுக்கும் இடையிலான உரியது என்றும், ஒரு நபர் அல்லது பல நபர்களுக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் உள்ள தொடர்பை விவரிக்கின்றது என்றும், அடிப்படையில் உரிமை தனிநபர் சார்ந்தது இருந்தாலும் அந்த உரிமைகளின் எல்லை பரவடையும் பொழுது அது தனிநபர், தனி நிறுவனம், பிற நபர்களுடைய தொடர்புடையதாக இது கருதப்படுகிறது. உதாரணமாக, அரசு மனிதனுக்கு கொடுக்கும் உரிமையின் அளவை வைத்து பேசப்படுகிறது. எனக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது, ஆனால் ஒரு போட்டி வேட்பாளர் நான் வாக்களிக்க விரும்பாததை இந்த உரிமை என்னிடமிருந்து பறிக்கப்படுகிறது. இங்கு உரிமை பறிக்கப்பட்டாலும் எனக்கு வாக்களிக்கும் உரிமை உள்ளது என்பது அங்கு உண்மை. எனது உரிமை அங்கு தடுத்த போதிலும் நான் வாக்களிக்க முழு உரிமை உடையவன் ஆகின்றேன் என்ற கடமையை அரசு எனக்கு அளிக்கிறது. இங்கு கடமை தடுக்கப்பட்டாலும் உரிமை என்பது இந்த இடத்தில் மையப்பொருளாக அமைந்து விவாதிக்கப்படுகிறது. இங்கு அந்த உரிமையை காக்க, உரிமையின் மீது கடமையை காக்க அரசு அதற்கு பல வகைகளை எடுத்து வைக்கிறது. நான் உரிமையை அடைய பெற்றால் அங்கு நீதி வெல்லும். இங்கு சமூகத்தில் தனிநபர் உரிமையை சரியான முறையில் பயன்படுத்தால் அது நீதி சமூகமாக அமையும். அங்கு ஒருவரின் உரிமை மறுக்கப்பட்டால் அது அநீதி நிலவும் அநீதி சமூகமாக மாறுகிறது. எனவே இங்கு சமூகத்தில் ஒவ்வொருவருடைய நீதியையும் ஒவ்வொருவருடைய கடமையும் அனுபவிப்பதை இங்கு சமுதாயத்தின் முக்கிய பங்காக அமைகிறது. இதற்கு உரிமைக்கு பல வகையான அரசாங்கங்கள் பல பிரிப்பினை கொடுத்துள்ளது. உரிமைகள் வகையாக இங்கே மையமாக கொண்டு நாம் கருதுவது உரிமை தார்மீக உரிமைகளும், எதிர் உரிமை சட்டங்களும், நேர்மறை உரிமைகளும், எதிர்மறை உரிமைகளும், புறநிலை உரிமைகளும், அகநிலை உரிமைகளும் என்று முக்கிய பங்கு வகிக்கும் உரிமைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு உரிமைகள் சில நேரங்களில் சில இடங்களில் சிறிதளவு தன்மையில் மாற்றப்படுவதாக அமைகிறது. இங்கு தார்மீக உரிமை எதன் அடிப்படையிலிருந்து வருகிறது என்றால், இங்கு பொதுவாக உரிமை என்பது மாநில அரசியல் அமைப்பில் இருந்தே பெறப்படுகிறது. ஒவ்வொரு மாநில அரசியல் அமைப்பிலும் தன் குடிமக்களுக்கு உரிமையை வழங்குகிறது. இங்கு மாநில அரசின் உரிமையை வழங்குவது என்றால் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தார்மீக உரிமையிலிருந்து அந்த உரிமை பெறப்படுகிறது. நான் இந்த மண்ணிலிருந்து பிறந்தவன், நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், இந்த மண்ணுக்கும் எனக்கும் உரிமை உள்ளது, எனது பிறப்பின் அடிப்படையை கொண்டு கொடுக்கப்படும் உரிமையே தார்மீக உரிமை என்று கூறப்படுகிறது. இந்த தார்மீக உரிமையில் இருந்துதான் மாநில அரசியலமைப்பிலிருந்து பெறப்படும் உரிமைகளும் ஒவ்வொரு மாநில அரசின் அந்த உரிமைக்கான கடமையை வகுப்பதிலும் அமைகிறது. அதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பில் இந்திய குடிமக்களுக்கு பல்வேறு வகையான உரிமைகளை இங்கு வழங்குகிறது. அதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்படும் உரிமையானது சமத்துவத்துக்கான உரிமை. இங்கு மக்கள் அனைவரும் சமமானவர்கள் என்றும், இங்கு ஏற்றத்தாழ்வு பாராத பட்சத்தில் அனைவரும் சமம் என்று கொடுக்கும் உரிமை கொடுக்கப்படுகிறது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது சராசரி மனிதன் இன்னொரு சராசரி மனிதனிலிருந்து பாதிக்கப்படாத அளவுக்கும் அவன் உடைமைகள், அவனது சொத்துக்கள், அவன் வளங்கள் மற்றும் பிற நபரால் இருந்து அபகரிக்க முடியாத நிலை,
அதிலிருந்து அந்த தனி மனிதனை பாதுகாக்கக்கூடிய நிலையை இந்த சுரண்டுவதற்கான எதிர் உரிமையை கொடுக்கிறது. அடுத்து வழிபாட்டு உரிமையை கூறப்படும் மத சுதந்திர உரிமை என்பதாகும். இந்த மூன்றும் ஒரு சராசரி மனிதனுக்கு நம் இந்திய அரசு கொடுக்கக்கூடிய உரிமையாக நாம் காணப்படுகிறோம். இந்திய அரசின் குடிமக்களுக்கு உத்தரவாதத்துடன் அளிக்கப்படும் உரிமைகள் மிக இன்றியமையாததாக அமைகிறது. ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உரிமை இங்கு உத்தரவாதத்துடன் அளிக்கப்படுவது என்பதை இங்கு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. குடிமக்களின் சுதந்திரத்தை மீறும் போது பிற குடிமக்கள் பிற நிறுவனந்து கூட கட்டுப்படுத்த அரசுக்கு உரிமை உள்ளதாக இங்கு கூறப்படுகிறது. சுதந்திரத்தை உறுதி செய்வதே உரிமையின் முக்கிய நோக்கமாக கருதும். இந்த வகையான உரிமைகள் சட்ட உரிமைகள் அல்லது அரசியல் உரிமைகள் என்றே அழைக்கப்படுகின்றன. குடிமக்களின் சட்டப்பூர்வமான உரிமையை மீறுவது மாநில அரசிலும் தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. இங்கு தனிநபரோ தனி நிறுவனமோ தனி அமைப்போ என்று அது தனக்கான சுதந்திரமும் தனக்கான உரிமையிலிருந்து பிற தலையீடு வரும் பொழுது அது அரசாங்கமே அது பாதுகாத்து கொடுக்கும் தன்மையை அரசு சார்ந்தவர்கள் அரசு சார்ந்த சட்ட உரிமைகளாக கொடுக்கப்படுகிறது. சட்ட உரிமைகளை தவிர தனிநபருக்கும் தார்மீக உரிமை இருக்கின்றன. இங்கு சட்ட உரிமைகள் தார்மீகர்களோடு ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படுவதே இங்கு சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. ஏனால் தனிநபர் உரிமை இங்கு அதீத நிலை வரை, அதாவது உச்சந்தொட்ட நிலையில் இருப்பதால் இங்கே உரிமையை கடமையாக மாற்றி கடமையை அரசு சட்டமாக்கி கொண்டு வருவது உரிமையை பாதுகாப்பதற்கான அரசு மேற்கொள்ளும் முயற்சிகள் ஆகும். சில இடங்களில் தார்மீக உரிமையும் சட்ட உரிமையும் ஒன்று இணையாத அமைப்பும் சில இடங்களில் உண்டு. அது எடுத்துக்காட்டாக ஹிட்லரின் கீழ் உள்ள நாஜி ஜெர்மனியில் யூத குழந்தைகள் பொதுப்பள்ளியில் சேர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் யூத குழந்தைகள் அரசு பள்ளியில் சேர சட்டப்பூர்வமாக்கப்படவில்லை என்பதை இதன் நோக்கம். இருப்பினும் அக்குழந்தைகள் அப்பள்ளியில் சேருவதற்கு தான் அந்த மண்ணிலிருந்து பிறந்த அந்த தார்மீக உரிமையை வைத்துத்தான் அரசுக்கு எதிராக போராடி தன் உரிமையை பெற்றார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இதிலிருந்து தார்மீக உரிமையின் தன்மையை அரசியல் அமைப்போடு ஒத்துப்போவதால் இங்கு அரசியல் நீதி அரசியல் சட்டம் என்பது தார்மீக அடிப்படையிலிருந்தே பெறப்படுகிறது. நேர்மறை உரிமைகளும் எதிர்மறை உரிமைகளும். சரியான நோக்கத்துக்காக மற்றவர்களை கட்டாயப்படுத்தும் வகையை சார்ந்தது நேர்வகை உரிமைகள் என்று கூறப்படுகிறது. இந்த நேர்வகை உரிமைகள் சமூகம், ஒழுக்கம், அறம், தர்மம் சார்ந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது நேர்முக உரிமையாக கொடுக்கப்படுகிறது. இந்த உரிமைகளை தார்மீக உரிமைகளோடு ஒப்பிட்டு அரசியல் அமைப்பு உரிமையாக கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இந்திய அரசில் 5 வயது குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து தர வேண்டும் என்பது அரசின் நோக்கம். அந்த குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து தடுக்கப்படும் தருணத்திலும் மறுக்கப்பட்ட நேரத்திலும் அதை வற்புறுத்துவது என்பது இங்கு நேர்மறை உரிமையோடு சார்ந்ததாக அமைகிறது. இங்கு காரணம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து தர வேண்டும் என்பது அரசின் வாதமாக இருப்பதால் இந்த உரிமையை இந்த வற்புறுத்தலை நேர்வகை உரிமை இனத்தோடு சார்ந்து கருதப்படுகிறது. எதிர்மறை உரிமைகள் என்று கூறும் பொழுது ஒரு நபரின் சுதந்திரம், ஒரு நபரின் வளம் பிற நபரால் அபகரிக்கும் பொழுதோ அல்லது தடுக்கப்படும் பொழுதோ அவரின் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய உரிமையை காப்பாற்றி கொடுப்பது, அதுக்கான சட்டங்களை ஏற்றுவது எதிர்மறை உரிமை சட்டமாக கருதப்படுகிறது. அரசு மேற்கொள்ளும் இந்த 2 சட்டங்களும் மனிதனுடைய உரிமையை அங்கீகரிக்கக்கூடியதாக அமைகிறது. அரசு உரிமை மற்றும் அரசு சட்டங்களுக்கு முன்னுரையாக அமைவது சிந்தனையாளர் கூற்றாக அமைகிறது. அதன் அடிப்படையில் இங்கு வில்லியம் எட்மண்ட்ஸ் என்ற சிந்தனையாளர் கூற்று முன்வைக்கப்படுகிறது. சிந்தனையாளர் சமூக சிந்தனையில் ஒப்பிட்டு ஒரு சீரிய கருத்தை வழங்குகிறார். சிந்தனையாளர் புறநிலை வலது, அகநிலை வலது என்ற 2 கருத்தை முன்வைக்கிறார். இங்கு வலது என்ற சொல் புறநிலையை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாக அமைகிறது. அதாவது ஒரு மனிதன் அகம் சார்ந்த விஷயம், அவன் அறம், ஒழுக்கம், தர்மம் இவை அனைத்தும் சமமாக ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால் அவன் சார்ந்த சமூகத்தில் இந்த ஒழுக்கம் காணப்படும். இங்கு வலது என்னும் சொல் சமூகத்தை மட்டுமே குறிப்பதாக அமைகிறது. அவன் சரியாக இருந்தால், அவன் புறம் சரியாக இருந்தால் அகநிலையான புறநிலையும் சமமாக இருக்கும் என்பதை இவரின் கருத்து. இது ஒரு மனிதனுக்கு மட்டுமின்றி
அது ஒரு குழுவோ அது ஒரு நிறுவனமாகவோ இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். சுருங்க கூறின் அகநிலை புறநிலை என்பது தனி மனித உரிமை அறம் சார்ந்தது என்று கூறுகிறார். இயற்கை உரிமைகளும் மனித உரிமைகளும். இயற்கை உரிமை என்பது ஜான் லாக் என்ற சிந்தனையாளர் கருத்திலிருந்து பெறப்படுகிறது. இயற்கை உரிமை என்ற சிந்தனை, இயற்கை உரிமை என்பது மனிதன் பிறப்பிலிருந்து பெறக்கூடிய சட்டத்தை தொடர்பாக குறிக்கப்படுகிறது. இயற்கை உரிமை என்பது இயற்கை சட்டத்துடன் தொடர்புடையது. இயற்கை சட்டம் ஒரு சராசரி மனிதனுக்கு உள்ள இயல்பான நிலையை பற்றி கூறுவதாகும். இந்த இயற்கை சட்டம் அடிப்படையில் அவனுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறார். இது தனிநபருக்கு மிக பொருத்தம் பந்தப்பாட்டினை கூறும் சட்டம் உரிமையாக இது கருதப்படுகிறது. இந்த உரிமை மனிதன் மனிதனாக இருப்பதற்கும் உரிமை அவரிலிருந்து பிரிக்க இல்லாததற்கு ஒன்று பந்தப்பட்டு உள்ளது என்று கூறுகிறார். இந்தியா இந்த இயற்கை உரிமையை பின்னால் இது தார்மீக உரிமை ஆயிற்று. பல அரசுகள் இதனை சட்டம் செய்து உள்ளனர். இந்திய அரசு சட்டமானது 1948 ஐக்கிய நாடு பொது சபையில் மனித உரிமைகளும் உலகளாவிய பிரகடனத்தை UDHR மூலம் ஏற்றுக்கொண்டு மனித உரிமையை முறைமையாக அமைக்கப்பட்டது. இங்கு இந்த மனித உரிமை ஆக்கப்பட்ட பின்பு இந்திய அரசு தான் கொடுக்கப்பட்ட சட்டமாக நாம் கருதுவது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். மத சுதந்திரத்திற்கான வழிபாட்டு உரிமையும் சுரண்டலுக்கான உரிமையும் அரசியல் அடிப்படை உரிமையும் இச்சட்டமானது 1948 ஐக்கிய நாடு பொது சபையில் கொடுக்கப்பட்ட உரிமையின் சாசனத்தில் இருந்து வரும் நிலையை இங்கு குறிக்கப்படுகிறது. இங்கு தனி மனிதனுக்கு உரிமை என்பது தனி மனிதனுக்கு மட்டுமன்று, இங்கு உரிமை என்று தன்னளவில் அன்று இயற்கை, பொது, விலங்கு மற்றும் தார்மீக அடிப்படையை கொண்டே பிரிக்கப்படுகிறது. இங்கு ஒவ்வொன்றுக்கும் உரிமை இருப்பதாக இச்சட்டம் பின் வரையறுக்கிறது. அடுத்து விலங்குகளின் சட்டம். முதலில் விலங்குகளுக்கு தன்னளவில் உரிமை இருக்கிறதா என்ற கேள்வி இங்கு விவாதத்துக்குரியது. இருப்பினும் அழிந்து வரும் விலங்கினங்களை காப்பதற்காகத்தான் இவ்விலங்குகளுக்கு சட்ட உரிமை வழங்கப்படுகிறது. இன்றைய அளவில் புலி, சிறுத்தைகள் மற்றும் மாநிலங்கள் வெகுவாக அழிந்து வருவதால் அதை பாதுகாக்க தனி நிறுவனமும் தனி அமைப்பும் சேர்ந்து வருகிறது. அதை பாதுகாத்து வருகிறது. எப்பொழுது ஒரு பொருள் பாதுகாக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த பொருளுக்கான தார்மீக உரிமை என்றதே அர்த்தம். அதனால் இந்த விலங்குகளுக்கும் உரிமையை கொடுத்து பாதுகாப்பு அமைப்பின் கீழ் கொண்டு வருகின்றன. விலங்கு உரிமையை பற்றி டேவிட் டெக்லர்ஷியா என்ற சிந்தனையாளர் கூற்று இங்கு எண்ணத்தக்கது. இவ்விலங்குகள் தார்மீக அந்தஸ்து பெற்றுள்ளது என்பதை விவரிக்கிறார். உரிமைகள் மற்றும் கடமைகளும். உரிமைகள் கடமைகள் உருவாக்கி என்ற அமைப்பை பற்றி கூறுகையில், எக்ஸுக்கு ஒய் மீது உரிமை இருந்தால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு கடமை உள்ளது என்பதை இங்கு முக்கிய கருத்து. குறிப்பாக எனக்கு வாக்களிக்கும் உரிமை உள்ளது என்பது வாக்களிக்கும் வாய்ப்பினை தேர்தலை ஆணையம் எனக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதும் ஒரு நேர்மையான கடமையாகும். ஏனெனில் இது உரிமை இங்கு கடமைப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த கடமையை நான் எவ்வாறு பயன்படுத்துகிறேன் என்பதுதான் இங்கு இன்றியமையாதது. மேலும் சில விஷயங்களுக்கு இந்த ஆணை மேலும் வழிவகுக்கிறது. எனது வாக்குரிமையை பயன்படுத்த தடுக்கக்கூடாது என்றும் ஆணையை பிறர் மதித்தல் வேண்டும் என்று நேர்மறை சட்டங்களை கொடுக்கிறது. எனக்கு வாக்களிக்கும் அந்த வாய்ப்பை தடுக்கும் பொழுது எதிர்மறை சட்டத்தின் மூலம் அதனை தடுத்து எனக்கு வாக்களிக்கும் உரிமையை முறைமையாக பயன்படுத்தி கொடுக்கிறது. இது தேர்தல் ஆணையம் ஒரு சராசரி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை அது எவ்வாறு கடமையாக மாற்றப்படுகிறது என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாகும். இங்கு அதோடு சேர்ந்து இயற்கையும் எவ்வாறு பாதுகாக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. எப்படி தனி மனித உரிமை இங்கு கடமையாக்கப்படுகிறதோ, இங்கு உரிமை எவ்வாறு வளங்களோடு பொருத்தி பார்க்கப்படுகிறதோ, ஒரு மனித உரிமையும் விலங்கு உரிமையும் என்று வகைப்படுத்தும் பொழுது இன்று அது இயற்கையோடு சேர்ந்து ஒரு உரிமையை கொடுக்கிறது. இங்கு நதிகளை குப்பைகளை போடாதீர்கள் என்று அறிவுறுத்துவதற்கு, நதிகளை பேணி காப்பதற்கும் இங்கு சில வாரியங்கள் துவக்கப்பட்டுள்ளன. அது அரசின் அமைப்பின் கீழ் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. இந்த வாரியங்களும் இந்த அரசும் பாதுகாப்பது அரசின் கடமை என்று இது தனிநபர் அறம் சார்ந்த கடமையாகும். இங்கு ஒரு இனமோ
அல்லது ஒரு அரசோ ஒரு நிறுவனமோ ஒரு பொது பொருளை பாதுகாக்கப்பட்டுமானால் அது அந்த நிறுவனத்துக்கும் அந்த அரசுக்கும் உரியதென்று அது ஒரு சராசரி மனிதனுக்குரிய உரிமையாக கருதப்படுகிறது. எனவே இயற்கை உரிமையும் பொது உரிமையும் சராசரி மனிதனுக்குள்ள இயற்கை உரிமையை என்று கூறுகிறது. விமர்சனங்கள் மற்றும் நியாயங்களும். உரிமைகள் பற்றிய கருத்துக்கள் பல்வேறு கோணங்களில் இன்றும் ஆய்வு செய்யப்படுகிறது. ஒரு கருத்துக்கு பெறப்பட்ட நேர்மறை எதிர்மறை கேள்விக்கு தீர்வு காண்பதிலும் உரிமைகள் இங்கு தடை செய்யப்பட்ட வாதங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. உரிமை மொழிக்காக எதிர்வாதம் ஒன்று அமைக்கப்படுகிறது. உரிமையை விளக்குவது இங்கு உரிமை எதை சார்ந்தது என்று வினாக்கு வைத்தால் இங்கு ஒரு இனம் ஒரு சமூகம் அது செயல்படும் சுதந்திரத்தையே குறிக்கிறது என்று ஜேம்ஸ் கிரீவன் கூற்றாக அமைகிறது. இந்த வகை ஒரு கூற்று ஒரு எடுத்துக்காட்டுடன் அவர் விளக்குகிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனின் உரிமை பேச்சு சில சமூக மாற்றம் கலாச்சார நிலையில் அது அமைந்து விடுகிறது. உரிமைகள் மொழியில் விமர்சிக்கப்பட்டாலும் அது ஒரு பிரிவினைக்கு ஏற்புடையமாக இருந்ததே தவிர பிற சமூகத்திற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஆக இது ஒரு எதிர்மறை உரிமையாகவே அங்கு காணப்படுகிறது. ஆனால் இதை மத போர்வில் வைக்கும் பொழுது ஜேம்ஸ் கிரீவனின் கூற்றுப்படி மதம் மட்டும் கொண்ட ஒரு சமூகம் மேற்கத்தியர்கள் பலர் கிழக்கிந்திய மதத்தில் ஈடுபடுகின்றனர். ஆனால் இங்கு இனம் மொழி பாகுபாடு கலாச்சாரம் என்று முற்றிலும் மாறுபட்ட நிலை காணப்பட்டாலும் அங்கு அவர் பூர்வீகமே மாறுபட்டாலும் மதம் என்ற ஓர் அளவில் ஒன்று இணைகின்றனர். மதத்தை தவிர்த்து இங்கு கலாச்சாரம் மொழி வாழ்வியல் கூறுகள் எல்லாம் மாறுபட்ட போதிலும் அவர் மதம் ஒன்றே ஏற்புடையதாக கொள்வதன் மூலம் இங்கு அவர் உரிமைகள் மதம் சார்ந்த விஷயத்தில் ஒத்து போகிறது. மதம் சார்ந்த விஷயத்தில் நல்லுறவு அடைகிறது. எனவே அங்கு சமுதாயம் கலாச்சாரம் பண்பாடு என்பது மதத்தின் அடிப்படையை வைத்து விளக்குவதால் இங்கு சமய மத உரிமையை பற்றி மிக சீரிய கருத்தாக அமைகிறது. உரிமைகள் பல்வேறு கோணத்தில் ஆய்வு பட்டியலும் தனிநபர் உரிமை வாக்களிக்கும் உரிமையோடு ஒப்பிட்டு பார்த்து கூறலும், தனி மனித உரிமை பல நிறுவனங்களோடு ஒப்பிட்டு கூறலும், தனி மனித உரிமையை மதத்தோடு ஒப்பிட்டு கூறலும் தனி மனித உரிமையை பாதுகாக்கப்படுகிறது. இங்கு இந்த உரிமை பாதுகாக்கப்படும் பொழுது அந்த மனிதன் உள்ளளவும் மனிதனை சுற்றியுள்ள சுற்றுப்புறமும் அதன் சூழலும் அதன் நாடுதலவே வரும்பொழுது அந்த குடிமை பகுதியும் சிறப்புடன் அமைகிறது. எனவே மனிதன் உரிமைகளை அரசு கடமையாக்கும் பொழுது அங்கு பாதுகாக்கப்படுவது தனி மனித உரிமையாகவே அமைகிறது. சுருங்கக்கூறில் உரிமைகளை பற்றிய யோசனைகள் நெறிமுறைகள் மற்றும் நீதி பற்றிய சொற்பொழில் முக்கிய அம்சமாகும். அதாவது உரிமைகளை பற்றிய சிந்தனையும் அதை பற்றிய விமர்சனங்களும் இங்கு சரியான அளவில் பயன்படுத்தப்படுகிறது. உரிமைகள் வெவ்வேறு வகையில் வெளிப்படுத்தாலும் ஒரு சராசரி மனிதன் அகநிலைய எண்ணம் சரியாக இருந்தால் புறநிலை தவறு திருத்தப்படும் என்பது இங்கு இயல்பாக பெற்ற ஒன்றாகும். ஒரு மனிதனன்றி ஒரு குழுவோ அதன் தொடர்புடையது இருக்கலாம். இங்கு சுருங்கக்கூறின் அகநிலை புறநிலை என்பது தனி மனித அறம் சார்ந்ததே அமைகிறது. உரிமைகளும் கடமைகளும். இங்கு உரிமைகள் கடமையாக மாற்றப்படும் பொழுது ஒரு தனி மனித உரிமையாக இருந்தாலும் சரி இயற்கை உரிமையாக இருந்தாலும் சரி மனிதன் உரிமைக்கு உட்பட்டதே அமைகிறது. விமர்சனங்களும் நியாயங்களும். உரிமைகளை பற்றிய கருத்து பல்வேறு கோணங்களில் எழுச்சி பெற்ற பின்பு ஒரு கருத்து பெறப்பட்ட எதிர்மறை கேள்விகளுக்கு தீர்வு காண்பதில் தடை செய்யப்பட்ட நிலையை பற்றி விவரிக்கிறது. உரிமைகள் பற்றிய சிந்தனை நெறிமுறை மற்றும் நீதியை பற்றிய விவாதங்கள் இங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. உரிமைகளை பெற வெவ்வேறு வகையில் வெளிப்படுத்தலாம். ஆனால் அவை சமகால சமூக மற்றும் அரசியல் நிலைகளில் அரசியலமைப்பின் அடிப்படையில் கட்டமைப்பிலேயே அது அமைகிறது. இன்று வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் மற்றும் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தலின் காரணமாக உலகம் பல புதிய சவால்களை எதிர்கொள்வதால் உரிமையை பற்றிய பல கருத்துக்கள் நம் கவனத்தை ஈர்க்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே தனி மனித உரிமை மட்டுமல்லாது அந்த தனி மனித உரிமையோடு ஒரு குழுவின் உரிமையும் ஒரு நிறுவனத்தின் உரிமையும் ஒரு அரசு உரிமையாக மாற்றப்படுகிறது.
உரிமைகள் கடமையாகப்படுகிறது, கடமை சுதந்திரமாக பார்க்கப்படுகிறது, சுதந்திரம் அரசு சட்டங்களால் கவனிக்கப்படுகிறது. அவ்வாறு கவனிக்கப்படுகையில் அது உரிமைகள் தார்மீக உரிமை பொறுப்பை பெறப்பட்டதாக அமைகிறது. இங்கு உரிமைகள் என்பது தனி மனித அறம் சார்ந்த விஷயமாகவே கருதப்படுகிறது. அடுத்து 2 சமத்துவம். உரிமையை அடுத்து வருவது சமத்துவம் ஆகும். சமத்துவம் எதன் அடிப்படையில் பிடிக்கப்படுவது? இங்கு சமத்துவம் எதில் காணப்படுகிறது என்று பார்ப்பது ஆய்வின் நோக்கமாக கருதப்படுகிறது. சமத்துவத்தின் நோக்கம், சமத்துவம், அதன் முக்கியத்துவம் மற்றும் சமூகத்தில் அது எவ்வாறு அடையலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதே முக்கிய நோக்கமாக இங்கு கருதப்படுகிறது. சமத்துவம் பற்றிய கருத்துகள், அதன் அளவுகோல், அரசியல் கொள்கையில் எவ்வாறு சிறப்பாக அதை உருவாக்குவது என்பது பற்றிய கருத்தை இங்கு விவரிக்கப்படுகிறது. அமர்த்தியா சென் கூறும் தத்துவம் நூல் அறிமுகத்தில் ஒரு சிந்தனையாளர் கருத்தை ஒப்பிட்டு பார்க்க முயல்கிறது. அமர்த்தியா சென் தனது சமத்துவ இன்மையும் பரிசீலனையும் என்ற நூலில் சமத்துவம் எதற்கு, சமத்துவம் ஏன் என்ற 2 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த கேள்விக்கு சமூக அரசியல் சிந்தனை ஒரு குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்தியதாக அமைகிறது. சமத்துவம் எந்த ஒரு விவாதத்துக்கும் 2 கேள்வியை ஆராயாமல் முடிக்கப்படாதது. சமத்துவம் மனிதர்களும் மக்களை சமமாக பகிர்ந்தளிப்பதையா இல்லை சமமாக்குவதா என்ற கேள்வி இங்கு முன்வைத்து பார்க்கப்படுகிறது. இங்கு சமத்துவத்தின் அடிப்படை வளங்களை சமமாக பிரிப்பது மட்டுமன்றி மனிதனை சமமாக ஆக்குவதும், சமமாக பார்ப்பதும், சமமாக நடத்துவதும் என்றும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆகையால் சிந்தனையாளர்கள் மத்தியில் வளங்களை பிரிப்பதும், வளங்களை பகிர்வதும், மக்களை வழிநடத்துவதும் என்ற நிலையில் இங்கு சமத்துவம் பற்றி பேசப்படுகிறது. ஜான் ரவல்ஸ் வாதிட்ட சமத்துவம். இப்பாடம் 3 சிந்தனையாளர்கள் சிந்தனையில் இருந்து பாடம் நடத்த கொடுக்கப்படுகிறது. 1 ஜான் ரவல்ஸ், 2 அமர்த்தியா சென், 3 ரெனால்டு டோர் ஆகிய ஆய்வு சிந்தனையிலிருந்து இப்பாடமானது வழிவகை அமைக்கப்படுகிறது. ஜான் ரவல்ஸ் வாதிட்ட சமத்துவம். ஜான் ரவல்ஸ் ஒரு சமூக ஒப்பந்த கோட்பாட்டின் வழக்கறிஞராக இயற்கையின் நிலை, நீதியின் சூழ்நிலையை பற்றி விவாதிக்கிறார். தாமஸ் காப்ஸ், ஜான் லாக் மற்றும் காண்ட் போன்ற சமூக சிந்தனையாளர்கள் இருந்த போதிலும், அவர்களால் ஒப்பந்த கோட்பாடு ஆதரிக்கப்பட்ட போதிலும், அவரிலிருந்து ஜான் ரவல்ஸுடைய சமூக சமத்துவ கருத்து முற்றிலும் மாறுபட்டு புதிய கோணத்தில் ஆய்வு செய்கிறது. இருப்பினும் ஜான் ரவல்ஸ் கூறும் கோட்பாடு தனித்துவம் வாய்ந்ததாகவே இங்கு கருதப்படுகிறது. இக்கூற்று இவர் கூறும் விதம் யாதெனில் சமத்துவம் பற்றிய கருத்தை அவர் கையாளும் விதத்தில்தான் இந்த கூற்றின் சிறப்பு அம்சமாக அமைகிறது. சமத்துவத்தின் நீதியின் விளைவாக கருதவில்லை, அவர் நீதியாக அவர் கருதுகிறார். சமத்துவத்தின் அடிப்படையில் நீதி கொள்கை நீதியானது நியாயமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் அவர் முன்வைக்கிறார். அது எவ்வாறாயின் நீதி கொள்கையில் சமத்துவவாதியின் கவலை அவன் தேவை அங்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த நிவர்த்தி செய்யப்பட்ட நிலை சமமானதா இருக்கிறதா, பாகுபாடுடன் இருக்கிறதா என்று ஆய்வு செய்வதன் மூலமே அங்கு நீதியாக கருதப்படும் என்று கூறுகிறார். நீதி கொள்கை கையில் அடையாளம் காண பின்பற்றப்பட்ட முறையில் மிக முக்கியமானது அவன் உரிமையும் கடமையாகும். அதை அறியாமையின் முக்காடு என்னும் ஒரு கருத்தோடு ஒப்பிட்டு கூறுகிறார். அறியாமையின் முக்காடு எதை பற்றி விவாதிக்கிறது? பங்கேற்பாளர்கள் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும், அங்கு நீதி சமமாக வழங்க வேண்டும் என்று முக்கிய கூறாக வைக்கிறது. இந்த அறியாமையின் முக்காடு என்ற தத்துவத்தில் முறையாக அவர் கூறுவது, அவர் சமூக ஒழுக்கத்தையும் என்று பகுத்தறிவை முன்வைக்கிறார். எவ்வாறு எனில் இந்த பங்கேற்பாளர் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற கூட்டு அவர் ஏன் கூறுகிறார் என்றால், ஒரு கேக்கை அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க அவர் முற்படும் பொழுது அதில் அப்பொருளில் ஒருத்தர் அதிக நாட்டம் கொள்பவராய் இருப்பினும் அவரால் அந்த கேக்கை சரிசமமாக பிரிக்க முடியுமா என்ற கேள்வியை முன்வைத்தால் முடியாது, அந்த கேக்கை சரியாக பிரிக்க முடியாது என்றே அங்கு பதிலாக அமைகிறது. தன்னிறைவு அதிகமாக உள்ள ஒருவரிடம் ஒரு பொருள் கொடுக்கப்படும் பொழுது அது இறுதி வரை சமமாக பகிர்ந்து அளிக்கப்படுவது என்பது இவரின் கூற்று. ஒரு நியாயமான முடிவை அடைவதற்கு ஒரு செயல்முறையை பற்றி ரவல்ஸ் வலியுறுத்தியுள்ளார்.
அதுவே அறியாமையின் முக்காடு எனும் தத்துவமாகும். விஷயத்தில் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களும் சமமான அடிப்படையில் இருக்க வேண்டும். அங்கு கொடுக்கப்படும் பொருட்களும் சமமான அளவில் விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அறியாமையின் முக்காடு என்ற விஷயத்தில் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஒரு இன்றியமையாக கருதப்படுகிறது. சமுதாயத்தில் தன் நிலையை பற்றி அனைவரும் அறியாதவரை இருந்த போதிலும் அவர் நலன் பெறாமலேயே போய்விடுவார். அவர் பின் இருப்பவரை பகுத்தறிவு மூலமே அவர் வெளிக்கொணர முடியும். தன் சுயத்தை அறிய பகுத்தறிவு இன்றியமையாதது ஒன்று என்று வரையறை செய்கிறார். பகுத்தறிவே ஒரு மனிதனை முழுமையாக்கும் என்றும் பகுத்தறிவே தன் நீதி கொள்கையை செயல்படுத்தும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இங்கு சமமாக அவர் விநியோகிக்கப்படும் விஷயம் என்று அவர் அறிவித்து கூறுவது நீதி கொள்கையில் அவர் கொடுப்பது சுதந்திரம், வாய்ப்பு, வருமானம், செல்வம் மற்றும் சுயமரியாதை போன்றவை ஆகும். இவை அனைத்தும் தனி மனிதனிலிருந்து சமமாக கொடுக்கப்பட்டால் அது அது அநீதி கிடையாது, நீதி சமூகம் என்று கூறுகிறார். ஒரு பொருளின் விளைவை வைத்து அந்த பொருள் விளைவால் ஒரு தனி மனிதன் எவ்வாறு பாதிக்கப்படுகிறான் என்ற ஒரு கருத்தை வைப்பதுதான் அறியாமையின் முக்காடு எனும் தத்துவம். இதன் அடிப்படையில் அவர் விளக்குவது சுதந்திரம், வாய்ப்பு, வருமானம், செல்வம் மற்றும் சுயமரியாதைக்குரிய நிலையை பற்றி விவரிக்கிறார். நீதியின் கொள்கையில் சுதந்திரம் மற்றும் அடிப்படை முதன்மை பொருளாக விநியோகிக்க வேண்டும் என்று கருத்தை வைக்கிறார். இரண்டாவது, கொள்கையின் வேறுபாடு. கொள்கை என்பது சமூகத்தின் பொருளாதார சமத்துவ உரிமையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கிறார். ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு ஒரு கொடுக்க வேண்டிய உரிமையும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதார சமத்துவம் சமமாக பகிர வேண்டும் என்பதை இவரின் நோக்கமாக அமைகிறது. இரண்டாவது, அமர்த்தியா சென் கூறும் சமத்துவம். ஜான் ரவல்ஸ் வழங்கிய சமத்துவ கருத்தில் எவ்வாறு அடைய வேண்டும் என்று பல வழிமுறைகளை வகுத்த ஜான் ரவல்ஸ் அது நீதி சமூகத்தை உருவாக்குவதில் நீதி சமூகத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அங்கு நீதி சமூகம், அங்கு பகுத்தறிவு சமூகம், சம விநியோகம் என்பதே அவருடைய கருத்தாக அமைந்தாலும் அமர்த்தியா சென் அதுக்கு மறுத்து தெரிவித்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அமர்த்தியா சென் செல்வாக்குமிக்க தத்துவ ஞானி ஆவர். ரவல்ஸின் சமத்துவ கருத்தில் முற்றிலும் வேறுபட்ட கண்ணோட்டத்தை ஆய்ந்து அக்கருத்திற்கு அவர் தீர்வு கொடுக்க முயல்கிறார். தார்மீக சமத்துவவாதிகள் மற்றும் ரவல்ஸ் போன்ற தாராளவாதிகளுக்கும் ஒரு பொது வாதிடும் சம விநியோக முறையை பற்றி நிவர்த்தி செய்கிறார். இங்கு அவர் கூறுவது சம விநியோக முறையை பற்றியதாக அமைகிறது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகிறார். ஒரு குழந்தைக்கு ஒரு புல்லாங்குழல் மீது சம உரிமை இருக்கிறது என்று கருத்தில் கொள்வோம். ஆனால் புல்லாங்குழல் இருப்பதோ ஒன்று, அங்கு வாதிடுவதோ 3 பேர். அது எவ்வாறாயின் முதலில் உள்ளவன் மட்டும்தான் புல்லாங்குழலை வாசிக்கக்கூடியவன் என்று கூறுகிறார். அதனை எவ்வாறு அவன் பெற வேண்டும்? இரண்டாவது உள்ளவன் தான் மிகவும் ஏழ்மையானவன் என்றும் அவனுக்கு விளையாட எதுவும் இல்லை என்றும் கூறுகிறார். இங்கு புல்லாங்குழல் அவருக்கு வாழ்க்கைக்கு வாய்ப்புகளையும் கணிசமாக வளப்படுத்தும் என்பது அங்கு நிலை. மூன்றாவது உள்ளவர் தனது உழைப்பால் தான் புல்லாங்குழல் உருவாக்கியவர் என்று கூறுகிறார். அதனால் உருவாக்கியவனுக்கு அப்பொருள் சொந்தம் என்று ஒரு உரிமையும் கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு ஒரு பொருளுக்கு 3 மீது ஒரு உரிமை கோரல் இருக்கும் பொழுது இந்த புல்லாங்குழலால் அவர் எவ்வாறு அவருக்கு பகிர்ந்தளிக்க முடியும் என்ற ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார். நீதியின் பல கோட்பாடுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை என்று சென் கருத்து தெரிவிக்கும். வளங்களின் பற்றாக்குறையை எவ்வாறு நிவர்த்தி செய்வதுதான் என்பது முக்கிய நோக்கமாக இங்கு கருதப்படுகிறது. ஆனால் வளங்கள் பகிர்ந்து அளிப்பதற்கு நாம் எந்த மாதிரியான கொள்கைகளை பின்பற்ற வேண்டும், அதற்கான வழிமுறைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று கருத்தில் தெரிவிக்கிறார். வளங்கள் சுருங்கிய அளவில் இருக்கும் பொழுது, பயனாளிகள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது, பயனாளிகள் நலனின் கருதி பயனாளியின் வசதியை தகுந்து இந்த வளங்களை எவ்வாறு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை சென் அதிதிட்டு வாதிடுகிறார். இங்கு ஏதோ ஒரு புறநிலை பகுத்தறிவை கொள்கையை ஒப்பிட முடியுமா என்ற ஒரு வினாவை முன்வைக்கிறார். சமூக பண்பாடு நலன் கருதிய உரிமைகளுக்கும் மீது நீதிக்கு மேலாண்மைக்கு மேலும் இது எந்த வகையான அளவிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். சென் கூறுவது சம விநியோக பொருள் அடையாளம் காண்பதற்கு பதிலாக அதில் சில முக்கிய அம்சங்களையும் குறிப்பிடுகிறார். குறிப்பாக ரவல்ஸின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் போது
பல நீதியின் புறநிலை கொள்கைகள் பிரச்சனையும் எது என்றும் இங்கு விவாதிக்கிறார். இது அக்கறை கொண்ட சமுதாயத்தின் வளங்களை சமமாக பிரிப்பது பற்றிய முக்கிய அளவுகோலாக அமர்த்திய சென் இங்கு கூற்றை வைக்கிறார். சமூகத்தில் நீதி உண்மையில் உணரப்படுகிறதா இல்லையா என்பதும், சமுதாயத்தில் மக்கள் சமமாக இருக்க வேண்டும் அல்லது சமமாக வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகத்திற்கான புறநிலையை நியாயமான கொள்கையில் வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற அக்கறையை கொள்கிறார். நீங்கள் கொள்கைகளை அடிமட்டத்திலிருந்து பயன்படுத்த முயற்சிக்காத போது சிக்கலை காட்டும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு தனிமனித தீர்வு என்பது அன்றைய சூழ்நிலையை வைத்தே தீர்மானிக்க கூடாது என்றும், அதை அவன் அடிமட்டத்திலிருந்து இந்த பொருளுக்கு இந்த நபர் பொருத்தமானவரா, விநியோக முறையில் ஒரு பொருத்தமானவரா என்று அறிந்து அப்பொருளை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளி அதுக்கு ஒரு உதாரணமாக கூறுகிறார். வளங்கள் நல்ல வாழ்க்கையாக மாற்றும் ஒரு நபர் திறன் முதன்மை பொருள்கள் வளமையாகும். சம விநியோகம் சம நேர்மையான விளைவுகளை கொடுக்கிறது இல்லையா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு கொடுக்கப்படும் வளங்களும் மாற்றுத்திறனாளி அல்லாத ஒரு கொடுக்கப்படும் வளங்களும் இவரை விட திறனாளி அல்ல ஒரு மனிதனுக்கும் வளம் பாதுகாக்கப்படும். இங்கு அவர் மாற்றுத்திறனாளிக்கு வளங்களை கொடுப்பதற்கு பதிலாக பாதுகாப்பையும் உரிமையும் கடமையும் கொடுக்க வேண்டும் என்று முன்வைக்கிறார். ஒரு பெண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்தை விட கர்ப்பிணி பெண் அல்லாத பெண்ணுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்தை விட குறைவானது என்று கூறுகிறார். எனவே இங்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்தின் வளமே அதிகமாக கருதப்பட வேண்டும். கர்ப்பிணி பெண் அல்லாத பெண்ணுக்கு வளம் குறைவாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார். இங்கு மக்கள் இயல்பிலே சமமானவர்கள் தான், இது எந்த மாறுபாடும் அல்ல. ஆனா பொருள் விநியோகமானது அந்த பொருள் அந்த நபருக்குரிய நேரத்தில் சரியானதாக அமைக்கப்பட வேண்டும், சரியாக பிரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு பிரிக்கப்பட்டால்தான் நீதி பொருளாதார சமூகம் அமையும் என்று அவருக்கு வாதிடுகிறார். இதுக்கு ஒரு கூற்றாக நுஸ்பாம் என்ற சமத்துவ கருத்தை எடுக்கிறார். சமத்துவத்தை அடைவதற்கான வழியில் தன் சிந்தனையில் மாற்றுகின்றார். ரவல்ஸ் கூறும் வளங்கள் சமமாக பங்கீடு என்ற கொள்கையை பயன்படுத்தும் மக்கள் அவ்வளங்களை பெற தான் உரிமை உள்ளவரா என்று இங்கு எண்ணுதல் வேண்டும் என்று இச்சிந்தனையாளர் தன் கருத்தை முன்வைக்கிறார். அரசு வாக்களிக்க சம உரிமை அளிக்க கொள்கையை அரசு உருவாக்கி கொடுக்கிறது. இருப்பினும் அந்த நபர் சிலர் மருத்துவ காரணங்களுக்காக சென்றிருக்கலாம், இரண்டு கால்கள் இழந்தவராகவும் இருக்கலாம். அவருக்கு வாக்குச்சாவடி சென்று வாக்களிக்க உரிமை உள்ளது. ஆனால் அந்த வாக்களிப்பை அவர் எவ்வாறு பயன்படுத்துவார் என்ற வினாயை முன்வைத்தால் இதற்கு நாம் பதிலளிக்க சற்று தயக்கம் கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் வரும் என்கிறார். இங்கு வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்ட அளவில் வாக்களிக்கும் முறையை அந்த இடத்தில் வளப்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். இங்கு வாக்களிக்கும் உரிமையும் வளங்கள் என்பது செல்வம், உரிமை என்பது கடமையாக்கப்படும் பொழுது, இங்கு நீங்க அவர் வாக்களிக்க உரிமை கொடுத்த பொழுது அந்த வாக்களிக்க பயன்படக்கூடிய வழிமுறையும் செய்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நீதி சமூகமாக அமையும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். இங்கு திறன்கள் என்பது மக்கள் எதை அடைய விரும்புகின்றார்கள் என்று அர்த்தப்படவில்லை. இருப்பினும் சுதந்திரத்துக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாட்டை வலியுறுத்துகிறது. மக்களுக்கு செய்யக்கூடிய திறன் உள்ளதா என்ற மதிப்பீடுகளில் இரண்டு அம்சங்களை கொடுக்கிறார். மக்கள் தார்மீக பொறுப்போடு எடுத்து செய்யக்கூடிய பொருள்கள் மதிப்பன்று, செல்வங்களின் மதிப்பன்று, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அரசின் கொடுக்கக்கூடிய கடமை சமமாக அமைக்க வேண்டும் என்றே கூறுகிறார். இங்கு வளங்கள் மனிதனிலிருந்து பெறப்பட்டாலும் ஆனால் வளங்கள் சென்றடையக்கூடிய பகுதி, வளங்கள் கொடுக்கக்கூடிய வளங்களை பெறக்கூடிய தனிநபர் அந்த வளங்களை பெறக்கூடிய சம உரிமை பெற்றுள்ளாரா என்று கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். 2, சுதந்திரத்துக்கான வழிமுறை. இங்கு சுதந்திரத்துக்கான வழிமுறையை பற்றி அவர் பேசுகையில் 2 கருத்தை முன்வைத்து பேசுகிறார். 1, ஒரு நபர் ஒரு நாள் முழுவதும் வீட்டில் இருக்க விரும்புகிறார். இது அவர் தனிப்பட்ட முறையில் எடுக்கும் சுதந்திர விருப்பம். அவ்வாறு அவர் இருக்கையில் அவர் அங்கு சுதந்திரமாக இருக்கிறார். வழக்கு 2, சில குண்டர்கள் அவர்கள் வீட்டில் இருக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். அப்படி கட்டாயப்படுத்தப்படும் பொழுது அவர் வீட்டில் அவர் இருக்கும் நிலை சுதந்திர நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையாகும். இங்கு ஒரு வீட்டில் ஒருத்தர் சுதந்திரத்துடன் இருப்பதற்கும் சுதந்திரமற்று இருப்பதற்கும்
இடையே உள்ள வேறுபாடு என்னவெனில் அங்கு வழங்கப்படும் உரிமைகளாகவே கருதப்படுகிறது. எனவே இந்த உரிமைகள் அரசு கொடுக்கும் பொழுது சுதந்திரத்துடன் நபர் பெற வேண்டும், அந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்றே அவர் எண்ணுகிறார். இங்கு நிர்பந்தப்படுத்தப்படுவதாலோ அல்லது நிர்பந்தங்கள் மீறப்படுவதாலோ இங்கு பாதிக்கப்படுவது தனிநபரே என்று விவாதத்தை முன்வைக்கிறார். ஒரு நபர் தனது திறன்களை சரியான அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாரா, இல்ல சூழ்நிலைக்கு மக்கள் சமூகத்தில் சமமாக பவிக்கிறார்களா என்று இல்லையா என்று சுதந்திர அரசு அதை தீர்மானிக்க வேண்டும் என்ற கருத்தையும் வைக்கிறார். இங்கு இறுதியாக கூறும் கருத்து, சமத்துவம் மிக முக்கியமான காரணியான சூழ்நிலையில் வகுக்கப்படுகிறது. சூழ்நிலைகள் அதன் பொருள்களை விட சமத்துவத்தையே பெரிதும் விரும்புகிறது. எனவே அமர்த்தியா சென்னை பொறுத்தவரை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், வளங்கள் சுதந்திரப்படுத்த வேண்டும், வளங்களின் பகிர்வில் தனிநபருக்குரிய வளங்களை சரியாக பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று இவருடைய முக்கியமான கருத்தாக வைக்கிறார். சிந்தனையாளர் 3 ரொனால்ட் டோர்கின் சமத்துவம் பற்றிய கருத்து. இவர் மேற்கத்திய சிந்தனையாளர் இருந்தாலும் இந்திய சமவெளியில் இந்திய சித்தாந்தத்தோடு இவருடைய கருத்து தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகிறது. ரொனால்ட் டோர்கின் சமத்துவம் பற்றிய பிரச்சனைகள் புரிந்து கொள்ள ஈடுபடுகிறார். சமத்துவத்தின் பின்னலின் நலன்கள் அல்லது வளன்களும் உள்ள இதில் பிணைக்கப்பட்டு பேசப்படுகிறது. இங்கு சமத்துவம் என்பது நலனின் பின்னலியா வளங்களின் பின்னலியா என்ற ஒரு வினாவை முன்வைக்கிறார். சிந்தனையாளர் ஒரு படி மனிதன் தான் வளங்களை போல் பிற வளங்களை மதிப்பளிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார். வளங்களின் சமத்துவத்தை விட நலன்களின் சமத்துவம் மக்களை சமமாக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கிறார். வளங்கள் ஒரு நபருக்கு பல குழந்தைகள் உள்ளன, ஆனால் செல்வம் குறுகிய அளவிலே உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அக்குழந்தைகள் ஒருவர் பார்வையற்றவர், ஒருவர் சிற்பி, ஒருவர் அரசியல்வாதி, ஒருவர் விளையாட்டு பிள்ளை. அந்த நபர் அந்த குழந்தைகளுக்கு வளங்களை எவ்வாறு பிரித்தளிக்க வேண்டும் என்ற வினாவை முன்வைத்தால், இந்த பிரிவில் முதன்மையானது அளவுகோலை விட அவன் தனிநபர் நலனை சார்ந்தே அமையும். அவர் குழந்தைகளின் வேறுபாடுகளை மனதில் கொண்டு வளங்களை சமமாக பிரித்தல் வேண்டும். அது எவ்வாறாயின் பார்வையற்ற குழந்தைக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும், சிற்பிக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள வேற்றுமையும், விளையாட்டு பிள்ளைக்குள்ள வேற்றுமையும், இந்த 4 பிரிவுகளில் வளத்தை 4 விதமாக பகிர்ந்தளிக்க வேண்டும். குழந்தையின் மனப்போக்கும் குழந்தைகளுடைய உரிமைக்கு தகுந்தவாறு கொடுக்கப்படும். ஆனால் அங்கு அநீதி சமூகமாக மாறும். குழந்தைகள் சூழ்நிலையை ஒட்டி அது கொடுக்கப்பட வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். பங்கேற்பாளர் வேறுபாடை கணக்கில் கொள்ள வேண்டும் என்கிறார். அனைவரின் நலனை சமமாக விநியோகிக்க வேண்டும் என்பது வளங்களின் அம்சமாக இருந்தாலும் அங்கிருக்க குழந்தைகளின் வேறுபாடும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு சொத்து வளங்களை பிரிக்கப்பட்டால்தான் அந்த வளம் செறிவூட்டப்பட்ட வளமாக அமையும் என்று தன் கருத்தை வைக்கிறார். ஒவ்வொரு நபரின் வாழ்க்கைக்கும் ஏற்ப மதிப்பிற்கும் வளங்கள் காரணமாய் அமைகிறது. ஒரு நபர் வளங்களில் சமத்துவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அவர் தன் குழந்தைகளுக்குள்ள வளங்களை சமமாக பிரிப்பார். அப்படியானால் அவருடைய எல்லா குழந்தைகளும் ஏற்கனவே சமமானவர்கள என்று கருத வேண்டாம். நிஜ வாழ்க்கை சூழ்நிலை அங்கு வேறுபாடு புறக்கணிக்கும். இங்கு வளங்களை குழந்தைகள் நலனுக்காக பிரிப்பதை விட குழந்தைகள் வேறுபாடில் கணக்கில் கொண்டு பிரித்தல் வேண்டும் என்பது இங்கு முக்கியமான கருத்தாக வைக்கப்படுகிறது. எனவே எது முன்னுரிமை பெற வேண்டும், நலனா வளமா என்ற 2 கேள்வியை பூர்த்தி செய்கிறார். இந்த கேள்வியை நிவர்த்தி செய்கிறார். வளங்களின் சமத்துவத்துக்கு நலன் முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தின் அனைத்து வளங்களும் ஏலத்தில் விடப்பட வேண்டும் என்ற முறையை வைத்தார். இங்கு ஏலத்தில் விடப்படும் பொருளின் சமுதாயத்தில் தனக்கு தேவையானவரை தன்னிறைவு பெறுவதற்காக தனி மனிதன் ஏல பொருளை எடுக்கப்படும் பொழுது அங்கு விற்பனையானது அவர் தேவைக்கு தகுந்த மாதிரி விற்கப்படுகிறது. அங்கு ஏலமும் வெற்றி அடைகிறது, விற்பனையாளரும் வெற்றி அடைகிறான், பயனாளியும் வெற்றி அடைகிறான் என்று கூறுகிறார்.
விருப்ப சமுதாயத்தில் ஏலம் என்பது ஒரு மனிதனின் தேவையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக அமைகிறது. எனவே ஏலம் எடுப்பவர் ஏல சமுதாயத்தில் தான் விற்கும் பங்குக்கு அதிக மதிப்பளிக்கிறார். தான் வாங்கும் பொருளுடைய மதிப்பையும் உயர்த்துகிறார். இதே நிலையில் அனைவரும் பொருளையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்றும் கருதுகிறார். பொறுமை சோதனை. பிறரின் வளங்களை முன்னுரிமையில கொடுப்பாரானால் ஒரு நபர் மற்றொரு நபர் வளங்களில் தொகுப்பை விரும்பினால் அவன் அல்லது அவள் ஏலத்திலிருந்து தேர்வு செய்திருக்கலாம். இங்கு அவை அனைவரின் வாழ்வில் வித்தியாசப்பட்ட போது ஆகும். அதனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை வாங்கிக் கொள்கின்றனர். இது பொறுமை சோதனை என்றே அழைத்தார். இங்கு ஏல முறை என்பது ஒரு தனிநபரின் வளத்தை பொது சந்தையில் கொடுக்கப்படும் பொழுது விருப்பமுள்ளவர்களின் தேவைக்கு ஏற்ப அந்த பொருளானது வாங்கும் திறன் பெறுகிறது. அப்பொழுது வாங்கும் திறன் பெருகும் பொழுது அப்பொருளின் மதிப்பும் அந்த தனி மனித மரியாதையும் அங்கு உயர்வு அடைகிறது என்று தன் வாதத்தில் கூறுகிறார். ஏலம் வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதற்கான சோதனை இது. ஏலத்தில் வாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட வளங்கள் மற்றும் மதிப்பீட்டாக மக்களின் மனநிலையை வெற்றி அடைகிறது. இந்த முறையை அமேசன் சென்சிட்டிவ் அண்ட் என்டோமெண்ட் இன்சென்டிவ் என்ற முறையை வைத்து விளக்குகின்றார். இந்த விநியோக முறையானது மக்களின் லட்சியங்களையும் அவர் வாழ்க்கை திட்டங்களையும் வளமாக்குவதை தேர்ந்தெடுக்கப்படும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆனால் அவர்களின் கொடை இங்கு முன்னுரிமை பெறவில்லை. கொடை என்பது இங்கு அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு என்பது ஒரு தனிநபர் பொருளுக்கு உள்ள மீதுக்கு மதியம் தார்மீக உரிமையில் அதிக விலை கொடுத்து வாங்குவதை இந்த கொடை தடுக்கிறது. அதனால் இங்கு கொடையானது இந்த இடத்தில் ஒரு வணிக சந்தையாக பார்க்கப்படுவது இல்லை. சமமான கொள்முதல் வழங்கப்பட்டால் அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ப வளங்களை சமமாக விரும்பி அந்த வளங்களை அடைய முடியும் என்பது இவருடைய கருத்து. எல்லாவற்றிற்கும் மேலாக வளங்கள் அனைத்தும் சமமாக அங்கு பகிரப்படும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர் இக்கருத்தை குறிப்பிடுகிறார். இங்கு சமுதாயத்தில் வழங்கும் பங்கை அது செலவழிக்க வேண்டிய பங்கையும் அது தன் லாபத்தில் ஈட்டும் பங்காவே அமையும் என்று கூறுகிறார். இங்கு சென் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வளங்கள் சமமாக பகிரப்படுவதில் இங்கு ஒரு முக்கிய கருத்து இந்த ஏல முறை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ரசல்ஸ் போலவே ஸ்டூவன் ஸ்டோர்க்கும் மக்கள் ஒரே மாதிரியான ஒரு மாற்ற முடியும் சமூகத்தில் நம்பி வாழ்கிறார்கள். அவள் இயற்கை கொடை சில நேரங்களில் அவர்கள் சூழ்நிலைக்கு கூட சமமாக இருக்க முடியாது என்ற கருத்தை முன்வைக்கும் பொழுது மக்கள் வாழ்வில் உள்ள அந்த பன்முகத்தன்மையை வளங்களை சம விநியோகத்தில் மூலம் கொண்டு வருதல் வேண்டும். மேலும் சமூகத்தில் சமத்துவம் அடைய இங்கு வளங்களை சமமாக பகிர்ந்தளிப்பதும் மனித தேவையை மனிதன் பெறக்கூடிய வகையில் அது அமைக்க வேண்டும் என்றே கூறுகிறார். இங்கு சமத்துவம் என்பது அதன் முக்கியத்துவமும் அதனுடைய பங்களிப்புடைய அடிப்படையை இங்கு கூறுகிறது. சுருக்கமாக கூறப்போனால் சமத்துவம் என்பது சுதந்திரம் மற்றும் சம விநியோக முறையை பற்றி எடுத்து கூறப்பட்டதாக அமைகிறது. ரவல்ஸ் கூறும் தனிமனித உரிமையும் அதன் பாதுகாப்பும் என்ற அடிப்படையில் தன் சமத்துவ கருத்தை முன்வைக்கிறார். அமர்த்தியா சென் தன் தேவையும் தன் பற்றாக்குறையும் எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்ற கருத்தை அவர் முன்வைத்து கூறுகிறார். ஸ்டீஃபன் ஃபக் கூறும் கருத்து ஒரு தனி மனிதன் பெறப்படும் வளம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த வளம் பெறுவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறதா, அந்த வளம் இவனுக்கு சென்று அடைவதற்கு இவன் உரிய நபரா என்று பார்த்து வளங்கள் கொடுக்கப்படுமானால் அங்கு தனிநபர் உரிமை வளங்களும் பாதுகாக்கப்படும் என்று கூறுகிறார். இங்கு சுருங்க கூறின் வளங்களை பாதுகாப்பதும் வளங்களை பெறுவதுமே இங்கு சமநோக்காக பார்க்கப்படுகிறது. எனவே சமத்துவம் என்பது மனிதத்துவத்தில் வளங்களை பிரித்து கொடுப்பதிலும் மனித மேன்மை அடைய வழிவகுப்பதாக இப்பாடம் உணர்த்துகிறது. இன்று நாம் பார்க்கப்பட்ட பாடம் தனிமனித உரிமை மற்றும் சமத்துவம். இங்கு தனிமனித உரிமையோடு சமத்துவம் எவ்வாறு
தொழில்படுகிறது என்று பார்க்கும் பொழுது உரிமை கடமையாக்கப்படுகிறது, கடமை சட்டமாக மாற்றப்படுகிறது. இந்த சட்டத்துக்குள் அந்த சமத்துவத்தை கொண்டு வரும் பொழுது இங்கு நாம் பகிர்ந்தளிக்கக்கூடியது தனி மனித வளம், தனி மனித சொத்து, தனி மனிதனுடைய உரிமை, தனி மனிதனுடைய பாதுகாப்பு, இவை அனைத்தும் சமத்துவத்துறையில் சமத்துவமாக பகிர்ந்தளிப்பதை பற்றியே கூறுகிறது. வளங்களின் செல்வத்தை பற்றியும் வளங்களின் பிரச்சனைக்கு தீர்வாக இப்பாடம் அமைகிறது. இங்கு சமத்துவம் மனிதனுக்கு தார்மீக அடிப்படையிலிருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் இங்கு கொடுக்கப்படும் வளங்களின் தன்மையை பற்றி விவரிக்கிறது. ஜான் ரவல்ஸ் வழங்கிய சமத்துவத்தில் சமத்துவம் அடைய வேண்டிய என்ற வழிமுறைகளை அநீதி சமூகத்திலிருந்து நீதி சமூகத்துக்கு எடுத்து செல்லும் வகைக்கு வித்திடுகிறது. ஆனால் நீதி சமூகம் என்பது மனிதன் அடைய வேண்டிய வளமாக அது கருதப்படுகிறது தவிர இந்த வளங்களை அவன் அடையக்கூடியவனா என்று அந்த இடத்தில் நீதியிட மறுக்கிறது. ஆனால் சென்னோ வளங்களை சமமாக பிரித்தல் வேண்டும் என்று கூறுகிறார். இங்கு வளங்களை சமமாக பகிர்ந்தளிக்கும் பொழுது வளங்கள் சிறப்பு அம்சம் பெறுகிறது என்று கூறுகிறார். ஒரு நபருக்கு வழங்கப்படும் சுதந்திரம் பற்றி சுதந்திரமும் சுதந்திரத்தால் பெறக்கூடிய வளங்களை பற்றியும் இங்கு வெற்றிடப்படுகிறது. அமிர்தியா சென்னை பொறுத்தவரை நிர்பந்திக்கப்படாத கொடுக்கப்படும் வளங்களே நிறைவான வளங்கள் என்று கூறப்படுகிறது. ரொனால்ட் டோர்கின் சமத்துவம் பற்றி கூறுகையில் வளங்களின் சமத்துவம் விட நலன்களின் சமத்துவமே இங்கு சிறப்பு என்று கூறுகிறார். உரிமைகளும் கடமைகள் என்ற பாடத்தின் அடிப்படையில் இன்று சட்ட உரிமைகளோடு மனித உரிமைகளை சேர்த்து அதன் உரிமைகள் பல அம்சங்களாக விவரிக்கப்படுவதை இங்கு உணர்ந்தோம். இங்கு உரிமைகளாக இருந்தபோது நினைவு சின்னங்கள் மற்றும் போன்றவற்றை உரிமைகளை அது பாதுகாக்க இந்த வளங்களும் அதனுடன் தொடர்புடையதாக என்று கருதப்படுகிறது. இப்பாடங்கள் உரிமைகளின் தன்மையை ஆராய்ந்த பின்பு ஒரு உரிமை ஒரு நபருக்குரியது என்றும் விளக்கி, ஒரு நபர் பிற நிறுவனங்களுக்கு இடையிலது என்று விளக்கி, பல நபர்கள் பல நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டமை விளக்கி, தனிநபர் அறம் சார்ந்த விஷயமாக இங்கு காணப்படுகிறது. ஒரு சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வேண்டிய உரிமை மற்றும் கடமையை பற்றியே இப்பாடங்கள் அமைவதால் உரிமையும் கடமையும் இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது என்று புலப்படுத்துகிறது. இப்பாட உரிமைகள் தன்மையை ஆராயும் பொழுது ஒரு நபர் இந்திய பொருளாதாரத்தின்படியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் தனிநபர் உரிமையும் கடமையும் இங்கு பாதுகாக்கும் அளவில் இங்கு நெறிமுறைகள் வகுக்கப்படுகிறது என்றும் தத்துவவாதிகளும் சமயவாதிகளும் அரசியல் தத்துவவாதிகளும் சமூகவாதிகளால் எடுத்து கையாளப்படுகிறது. சட்ட உரிமைகளை தவிர தனிநபருக்கு உரிமைகளை பற்றி எடுத்து பேசுகிறது. சட்ட உரிமைக்கும் தனிநபர் உரிமைக்கும் இடையே இருப்பது தார்மீக உரிமை என்றே கருத்தில் கொள்ளப்படுகிறது. தார்மீக உரிமையின் அடிப்படையில் இங்கு மக்கள் வகுக்கப்படும் உரிமைகளை இங்கு உரிமைகளாக பார்க்கப்படுகிறது என்று உரிமை சட்டம் கூறுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக பல வகையிலும் எடுத்து கூறியுள்ளது. அதனால் உரிமைகளும் இங்கு சட்டமாக கூறப்பட்டு அதன் வகையிலே கூறுகிறது. இறுதியாக இங்கு இதுவரை நாம் உரிமைகள் பங்கு பல்வேறு வகையாக பிரிக்கப்படுவதை கண்டோம். தார்மீக உரிமைகளுக்கும் எதிர்மறை உரிமைகள் சட்டங்களை உரிமைகளுக்குள்ள பங்கை பார்வையிட்டோம். நேர்மறை உரிமைகளும் எதிர்மறை உரிமைகளுக்கான பங்களிப்பையும் பார்த்தோம். இங்கு தனிமனித நீதிகளை கண்டறிந்தோம். இந்திய அரசியலமைப்பில் குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு உரிமைகளை பற்றி விளக்கினோம். ஒரு நபர் பிற நபர் குடிமக்களுக்கு மற்றும் தார்மீக சுதந்திரத்தை பற்றி இங்கு விவாதிக்கப்பட்டது. சட்ட முன் உரிமை கொடுக்கப்பட்ட ஆண்டு அதுக்கால் கொடுக்கப்பட்ட விஷயங்களையும் இங்கு ஆய்வு செய்தோம். இதில் அறம் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களே அமைக்கப்பட்டது. இந்த உரிமைகளை என்று அழைக்க காரணமும் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். இங்கு சிந்தனையாளரின் கருத்தையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு மனிதன் அன்றி ஒரு குழுவோடு உள்ள தொடர்பை படுத்தியும் இங்கு ஒப்பிட்டு பார்த்தோம். இயற்கை சட்டம் மற்றும்
இயற்கை சட்டம் ஒரு மனிதனுக்கு இயல்பாக வழங்குகின்ற உரிமையும் இங்கு பார்க்கப்பட்டது. முதலில் உரிமைகள் பற்றிய பல்வேறு கோணங்களில் இருந்து எழுச்சி பெற்ற கருத்தையும் இங்கு ஆய்வு செய்யப்பட்டது. இறுதியாக நிக்கோலஸ் டிராப், ஜேம்ஸ் கிரீன் போன்ற சிந்தனையாளர் ஒப்பிட்டு இப்பாடம் நிறைவு பெறுகிறது. கருத்தோடு இக்கருத்து ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்யப்பட்டது. இறுதியாக சமங்களை இங்கு வளங்களை சமமாக பங்கிடுவது பற்றியும் இங்கு சுதந்திர கருத்தை பற்றி பேசுவதற்கு இப்பாடம் இங்கு வழிவகுத்தது.